My dear நீ ஓசி நிக்கரே ஏன் ஹார்ட் ஜம்புவே come and see me come and see me tell I love you இல்லனா I will die அதான் நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டு எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கொடுத்து நான் பாட்டு பாடணும் மை டியர் நீ ஓசி நிக்கரே ஏன் ஹார்ட் ஜம்புவே come and see me come and see me tell I love you இல்லனா I will die Thank you. அதான் நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டு எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கொடுத்து இதுல வந்து யோசிச்சு பாருங்க பட்டியல்ல வந்து ஐயோ சீக்கிரமா போங்கயா ஏதாவது ஆயிரப்போது பாம்பு கடித்தவரை தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற அவலம் சாலையை போட விடாமல் தடுக்கும் வனத்துறை அதிகாரி பாம்பு கடிச்சு ரொம்ப சிரமத்திற்குள்ளாகி அவரை கீழே கொண்டு வர முடியாம பாதை வசதி இல்லாததுனால நைட்டு முழுவதும் கொண்டு வர முடியாம இன்னைக்கு காலையில தொட்டில் கட்டி கீழே தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனச்சரகத்துல குளிப்பட்டி குருமலை மாவட்டப்பு உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ள நிலையில சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் வசித்து வர்றதா சொல்லப்படுது. இவங்க சாலை வசதி கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில சாலை அமைப்பதற்காக பல கட்ட போராட்டத்திற்கு அப்புறமா மாவட்ட ஆட்சியர் 49 லட்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு சாலை அமைக்க உத்தரவிட்டதா சொல்லப்படுது. ஆனா உடுமலை வனத்துறை அதிகாரிகள் சாலை அமைக்க வரும் மலை கிராம மக்கள் மேல பொய் வழக்குகளை பதிஞ்சு அவங்கள சாலை அமைக்க விடாம மிரட்டி வருவதா சொல்லப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நேற்றிரவு குருமலை கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக நகர பகுதிக்கு வந்துட்டு திரும்ப மலைப்பகுதிக்கு போயிருக்காரு. அப்போதான் எதிர்பாராத விதமா சரவணனை பாம்பு கடிச்சிருக்கு. இதையடுத்து சரவணனை காப்பாற்றுறதுக்காக மலை கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை மருத்துவமனைக்கு தொட்டில் கட்டி கொண்டு போயிருக்காங்க. மேலும் இவங்களுக்கு எந்த ஒரு அவசரமா இருந்தாலும் சாலை வசதி இல்லாததால இதே போலதான் தொட்டில் கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு போறதா சொல்லப்படுது. இதனால பல்வேறு சமயங்களில உயிர் சேதம் ஏற்படுவதா மலை கிராம மக்கள் வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு சாலை அமைத்து தர வேண்டும்னு மாவட்ட ஆட்சியருக்கு மலை கிராம மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் சாலையை போட விடாம தடுக்கும் வனத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது குறித்து நேற்று சாயந்தரமா கம்யூனிஸ்ட் கட்சி சார்புள்ள தளி பேரூராட்சி தலைவரும் துணைத் தலைவரும் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜை சந்திச்சு பேசியிருக்காங்க.